ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்க போகலாம். இந்த சம் ப்ரீவியஸாக எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு ஸ்கூல் இருக்கு, அதுல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய விகிதம் பார்த்தோம்னா மாணவர்களுடைய எண்ணிக்கை விகிதம் 5:3. புதுசா ஒரு 10 பேர்த்த பாய்ஸ் மட்டும் ஆட் பண்றப்போ புதிய விகிதம் 2:1 அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ மொத்தமா அந்த ஸ்கூல்ல டோட்டலா எத்தனை பேர் ஆரம்பத்தில் இருந்திருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ இங்க 5:3 இது நம்ம 5x/3x எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க, இங்க பாய்ஸ் மட்டும் 10 பேர் ஆட் பண்றாங்க. அப்ப +10 ஈக்குவல் டு புது ரேஷியோ. இதை ஆட் பண்றப்போ புது ரேஷியோ என்ன வருது? 2:1. அப்ப 2/1 எழுதலாம். ஸோ அதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுமா. ஸோ இங்க 5x + 10 ஈக்குவல் டு இங்க 6x. நெக்ஸ்ட் இந்த 5x இந்த பக்கம் வச்சுன்னா 6ல 5x போச்சுன்னா மீதி 1. அப்ப x ஈக்குவல் டு 10 இருக்கும். x ஈக்குவல் டு 10. கொஸ்டின் கேட்குறாங்க, ஆரம்பத்தில் அந்த மாணவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க கேட்குறாங்க. ஸோ ஆரம்பத்தில் பாருங்க, இங்கே 5x இங்கே 3x ரெண்டே ஆட் பண்ணா 8x. எக்ஸுக்கான வேல்யூ தெரியும் 10. அப்போ 8 × 10 = 80 பேர். ஸோ ஆரம்பத்தில் அந்த வகுப்புல மொத்தமாக அந்த ஸ்கூல்ல மொத்தமாக 80 பேர் இருந்திருப்பாங்க.